வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவரையும் வீடியோ மூலமா சந்திக்கிறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருது. இன்னைக்கு நம்மளுடைய மூச்சு காற்ற ஒரு மாலையா அனுபவிச்சோம்னா, நம்ம வாழ்க்கை அற்புதமா இருக்கும் அப்படின்றதுக்காக கொடுக்கப்பட்ட திருமந்திரத்துல 7ஆம் தந்திரத்துல வரக்கூடிய ஒரு பாடலை பத்தி தான் தெரிஞ்சுக்க இருக்கோம். ஃபர்ஸ்ட் அந்த பாடல் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம். உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானருக்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப் புலனைந்தும் காலா மணி விளக்கே. இது 7ஆம் தந்திரத்துல கொடுக்கப்பட்ட ஒண்ணு. 7ஆம் தந்திரம் அப்படின்னாவே அதுல வரக்கூடிய 9 தந்திரங்கள் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 7 சக்கரங்களை தாண்டி இருக்கக்கூடிய இரு நிலையில நம்மளை இணைக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒண்ணு. இந்த 7 சக்கரமும் ஒவ்வொரு இயக்கத்தை கொண்டது. இப்போ அதுல 5 சக்கரம் அப்படின்றது உடல்ல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களின் இணைப்பை சமச்சீர்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒண்ணு. அதன் இயக்கத்தை நாம கவனிக்கும் போது அது சமச்சீரா இருந்து நம்மளுடைய உடலை வந்து ஆரோக்கியமா ஆனந்தமா அமைதியோட வச்சுக்கும். இதனால அறிவு தூண்டப்பட்டு அந்த அறிவின் படிநிலையான 7வது நிலையான அன்பு கருணை அப்படின்ற அந்த துரிய நிலையிலேயே நாம வாழ்க்கையை நீடிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட பாடல்கள்ல ஒண்ணுதான் இது அப்படின்றத ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ 7வது நிலையான துரிய நிலையிலேயே நம்முடைய வாழ்க்கை பயணம் நீடிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த பாடல்ல சொன்ன சில விஷயங்களை கடைபிடிச்சிட்டாவே போதும். நீங்க அந்த நிலையில உங்களால தக்க வச்சுக்க முடியும், அதிலேயே பயணப்படவும் முடியும், அதனால வரக்கூடிய பயன்களையும் எடுத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் உறுதியா சொல்றேன். இப்போ நம்ம 7வது நிலையான துரிய நிலை அப்படின்ற ஒரு விஷயத்த கவனிப்போம். அது உயிர்ப்பிக்கக்கூடிய உயிராற்றலை உள்வாங்கக்கூடிய தன்மை கொண்டது. ஞான நிலை அறிவு அப்படின்றது ஒரு முழுமையான வளர்ச்சிக்கு போய் ஞானத்தின் தன்மை இருக்கக்கூடிய இயல்பாகவே நாம இயங்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்றத வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ அதில் நீடிக்கிறது அப்படின்றது ஒரு ஆனந்த அமைதியான நிலை, பேரானந்த நிலை அப்படின்னே வச்சுக்கோங்க. எந்த ஒரு சூழல்கள் வந்தாலும் அதை வந்து ஒரு பாசிட்டிவாகவே நம்ம எடுத்துக்குவோம். இது எல்லாமே நம்மளை நாம் இன்னும் சீர்படுத்திக்கிறதுக்காக வரக்கூடிய ஒரு விஷயமாகவே எடுத்துட்டு அதை கடந்து போகக்கூடிய ஒரு அற்புதமான வில் பவரோட வாழக்கூடிய நிலை அப்படின்றத வச்சுக்கோங்க. அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளை நாம் இன்னும் ஆழமாக பார்க்க கற்றுக்கணும் அப்படின்றது தான் எல்லா பாடல்கள்லையும் மறைமுகமாக சொல்லியிருப்பாங்க. இதில் கொஞ்சம் கூடவே அதிகமாக வற்புறுத்தி சொல்லியிருக்காங்க. நீங்கள் கோவில் குளம்னு வெளியில் போய் சுத்த வேணாம், அது சரியான ஆன்மீகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. உங்களுக்குள்ளே நீங்கள் பயணப்படுறது தான் முக்கியமான ஒன்று. பெரிய கோவிலே உங்களுடைய உள்ளம் தான். உள்ளம் பெருங்கோவில்னு சொல்கிறாங்களே, அந்த மிகப்பெரிய தேவஸ்தானம் கோவில் சுற்று வட்டாரத்தில் நடுவில் இருக்கக்கூடிய தேவஸ்தானம், அந்த கருவறை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மிகப்பெரிய அளவில் உயர்ந்த அளவில் இருக்கக்கூடிய ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய உள்ளம் தான். உள்ளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மனசு அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். அது வந்து நல்ல விஷயமாகவும் இருக்கும், கெட்ட விஷயமாகவும் இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். அதை ஏதாவது ஒன்றுக்குள்ளே உருண்டு ஒட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். பட் உள்ளம் அப்படின்றது தூய்மையான இயல்பான ஒரு நிலை. இந்த இயற்கை நமக்கு எப்படி எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லாத்தையும் அள்ளி தெளிச்சுக்கிட்டு எல்லா ஆற்றலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அந்த அளவுக்கு இயல்போடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏதாவது ஒருத்தவங்க தப்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா மனசார சொல்லு, இல்லைன்னா உள்ளத்தை தொட்டு சொல்லு அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல, அங்கேருந்து உண்மை மட்டும்தான் இருக்கக்கூடிய இருப்பின் இயல்பு மட்டும்தான் வெளிப்படும் அப்படின்ற ஒரு தன்மையை தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒன்றை தான் ஒரு பெரிய கோவிலாக பெரிய கருவறையாக இறைவன் இருக்கக்கூடிய ஒரு இடமா பார்க்கப்படுது. அதை நீங்கள் வணங்கினா போதும், அதை பார்க்க கற்றுக்கிட்டா போதும், அதை கவனிக்க கற்றுக்கிட்டா போதும், அதன்படி அதன் தன்மையில் அதை வச்சுக்கிட்டா போதும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே சொல்கிறாங்க. வெளியில் ஓடி திரிஞ்சு அலைய வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. அடுத்து ஊனுடம்பு ஆலயம்னு சொல்லியிருக்காங்க. இந்த உடம்பு அப்படின்றது மிகப்பெரிய ஆலயம். அந்த ஆலயத்தை பாதுகாக்கிறது போல பராமரிக்கிறது போல நாம் இதை பராமரிக்கிறோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கோவிலை எப்படி நாம் சுத்தபத்தமாக சூப்பராக சில விஷயங்களோட வச்சுக்கிறோமோ அதே போல் இந்த உடலை கவனிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா இறைவன் அப்படின்றது உள்ளே இருக்கக்கூடிய கருவறை இந்த உடலுக்குள்ளே தான் இருக்குது. இந்த உடல் அப்படின்ற ஒரு விஷயத்த நாம் எப்போவுமே அழகாக அற்புதமாக பாதுகாத்து பராமரித்து பயன்படுத்த கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்த சொல்லியிருக்காங்க. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். இதுக்கப்புறம் தான் வள்ளல் பிரானருக்கு வாய் கோபுர வாசல். பிராணன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிராணம் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. உயிர் போயிடுச்சு உடலை விட்டு அப்படின்னோம்னா பிராணன் பறிப்போச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஆக இந்த உயிர் சக்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து இங்கே சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மனம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதனால தான் இந்த வாழ்க்கை நமக்கு வந்து தெரிய வருது, பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி அந்த மனம் இயங்கிக்கிட்டு இருக்க உடல்,
இது ரெண்டுக்கும் ஆற்றலை கொடுக்கக்கூடிய உயிர் அப்படின்ற ஒரு விஷயம்தான் பிராணன்னு சொல்றாங்க. இந்த உயிர் சக்தி அப்படின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் தன்னை செறிவூட்டிக்கிட்டே இருக்கு, புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கு. ஆற்றலை வந்து உருவாக்கி இங்க நமக்கு வாழ்றதுக்கு வழிவகுத்துக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இல்ல ஏதோ ஒரு விஷயத்த சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, நுகர்ந்துகிட்டு இருக்கீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த புலன்கள் ஐந்துக்கும் ஒரு விஷயத்த உள்வாங்கிக்கிறதுக்கோ இல்லை திரும்ப ஏதோ ஒரு விஷயத்த இந்த உலகத்தில் கொடுக்கறதுக்காகவோ பயன்படுத்துறதுக்கெல்லாம் ஆற்றல் எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த உயிர் சக்தியிலேருந்து வரக்கூடிய ஜீவகாந்தம் தான். ஸோ அந்த பயோமேக்னெட்டிக் பவர் அப்படின்ற ஒரு விஷயம்தான் உங்களுக்கு வந்து ஒட்டு மொத்தமாக எல்லா விஷயத்துக்கும் ஆற்றலை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம தூங்க போயிடுவோம். சுத்தமாக ட்ரை ஆகுற நிலைமையில தான் நம்மளுக்கு மரணம் அப்படின்றது நிகழ ஆரம்பிக்குது. ஸோ நாம் வள்ளல் பிரானர்னு எதுக்கு சொல்கிறாங்க அதை அப்படின்னா, வள்ளல் அள்ளி எவ்வளோ எடுத்தாலும் குறையாம திரும்ப செறிவூட்டி அல்லல்ல குறையாத ஒரு தன்மையில நம்ம வாழ்க்கையை வாழ்றதுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால வள்ளல் பிரானருக்கு வாய் கோபுர வாசல்னு சொல்றாங்க. இங்க வாய் அப்படின்றது இந்த நம்ம உண்ணக்கூடிய உணவு சாப்பிடக்கூடிய இந்த வாய் மட்டும் கிடையாது. நாசி துவாரம் அப்படின்ற ஒரு வாய் இருக்கு. வியர்வை வரக்கூடிய அந்த ஒவ்வொரு நிலையுமே ஒரு வாயிலாக தான் பார்க்கப்படுது. பட் கோபுர வாசல் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே சேர்த்துருக்காங்க. இந்த உயிருக்கு வந்து கோபுர வாசல் எதுனா துரியம் அப்படின்ற ஒரு நிலையில நாம் மனம் வச்சு பயணிக்கும்போது நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் அற்புதமாக ஒரு ஆழ்ந்த அமைதி நிலையில இருக்கும். இந்த உயிரின் விரயம் அப்படின்றது அங்கே இல்லாமல் இருக்கும். உதாரணத்துக்கு கோபுரம் கோயிலில் பார்த்தீங்கன்னா உள்ள நுழையில அந்த என்ட்ரன்ஸ் வந்து பெரிய பெரிய கோபுரங்கள்னால பழைய கோவில்களை நீங்கள் போய் பாருங்கள். இப்போ கட்டின கோயில்கள் கிடையாது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இல்லாட்டினா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோயில், இல்லை ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள், திருவானைக்காவல், இப்படி எல்லா இடத்துக்கும் போனீங்கன்னா அந்த மிகப்பெரிய ஒரு கோபுரம் வந்து முன்வாசலில் நம்ம உள்ளே போகக்கூடிய இடத்துல தான் இருக்கும். அதை நீங்கள் உள்ளே போகும்போது எங்கே பார்ப்பீங்க அப்படின்னா அந்த கோபுரத்தை உச்சி கலசத்தை பார்த்துட்டு அதோட அழகை பார்த்துட்டு உங்களுடைய கவனம் ஃபுல்லாக மேல்நிலையை நோக்கி இருக்கிறது போல் அவங்க அதை உருவாக்கியிருக்காங்க. அதில் சக்தி இருக்கோ இல்லையோ நீங்கள் உங்களுடைய கவனத்தை உயர்ந்த இடத்துக்கு மேல் நோக்கி கொண்டு போனீங்க அப்படின்னாவே உங்களுடைய உயிராற்றல் அப்படின்றது செறிவூட்டுறதுக்கான எல்லா நிகழ்வுகளும் உடலில் நடக்கும். இந்த உச்சந்தலை சின்ன குழந்தைங்க பிறந்துச்சுன்னா துடிக்கும் பாருங்க, அந்த இடத்துல ஒரு உணர்வு இருக்கும். ஆக்கினை அப்படின்ற அறிவு நிலையை தாண்டி இருக்கக்கூடிய ஞானத்தை தரக்கூடிய உயிர் சக்திகளுக்கு செறிவூட்டக்கூடிய உயிர் சக்திகளை உள்வாங்கக்கூடிய இந்த ஒரு வாயில் துரிய வாயில்னு சொல்லுவாங்க, பீனியல் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து தான் நமக்கு வந்து பல சுரப்பிகள் வந்து உடலுக்கு ஆற்றலாக மாறி இங்கே பல நிகழ்வுகளை நிகழ்த்திக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல நாம் கவனிக்கும் போது அதன் தன்மை அதன் இயக்கம் சீரமைக்கப்படும். ஸோ உயரத்தை பார்த்து அந்த கோபுரத்தை பார்த்தா எப்படி உயரத்துக்கு நம்ம கவனம் போகுதோ அதே போல் நாம் இங்கே உள்வாங்கக்கூடிய தன்மை அப்படின்றது உணவு மூலமாக, தண்ணீர் மூலமாக, மூச்சு காற்று மூலமாக, இந்த வேர்வை சுரபிகள் மூலமாக பல விஷயங்கள் இந்த உடலில் காற்று பட்டால் கூட உடல் வந்து ஜில்தன்மையை இப்போ நீங்கள் மழை காலங்களில் எடுத்துக்கோங்க, தண்ணி அதிகமாக குடிக்க மாட்டீங்க, ஆனால் சிறுநீர் அப்படின்றது அடிக்கடி வெளியில் போகும். அப்போ தண்ணி குடிக்காட்டினாலும் உடல் உள்வாங்கிக்கிற அளவுக்கு பல துவாரங்கள் வாயில்கள் நம்ம உடலில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே கோபுரத்தின் தன்மையில கோபுர வாசலாக உங்களுக்கு பயன்படணும். அந்த உச்சியில் இருக்கக்கூடிய உணர்வுல இருந்து நீங்கள் வாழ்க்கையை வாழ கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கான எல்லா விஷயமும் அங்கே நிகழும் அப்படின்றது தான் இங்கே இந்த வரிகள் மூலம் வள்ளல் பிரானருக்கு உயிர் சக்திகள் எல்லாம் உங்ககிட்ட செறிவூட்டப்பட்டு இந்த வான்காந்தம் ஜீவகாந்தமாக மாறுறதுக்கான எல்லா ப்ராசஸும் எங்கே நடக்கும்னா துரிய நிலையில் நீங்கள் நீடிக்கும் போது உங்களுக்குள்ளே நடக்கும் அப்படின்ற ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயத்தை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வள்ளல் பிரானருக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. தெல்ல தெளிந்தார் அப்படின்னா ஒரு நீரை எடுத்துக்கோங்க, தெல்ல தெளிவாக இருக்குடா, உள்ள கண்ணாடி மாட்டம் அடியில் கிடக்கிறது, மீன் போகிறது வர்றது இருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியுதுடா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்போ தெல்ல தெளிவாக இப்போ அலைப்பறித்து அலை அலையாக ஓடிக்கிட்டு இருக்க ஒரு நீர் ஒரு ஆழமான நிலைக்கிட்ட கிராஸ் பண்ணும்போது பாருங்கள், இங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு அலப்பறைகள்லாம் இருக்காது, அலைநிலைகள்லாம் இருக்காது. அங்கே வந்தோன்னா அடக்கமாக அமைதியாக அப்படியே நகர ஆரம்பிக்கும். அப்போதைக்கு நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா கீழே அதில் வந்து குப்பைகள் போகிறது தெரியும். தண்ணி மேலே வந்து அலை இல்லாமல் இருக்கிறதுனால தெளிவாக இருக்கும். அதில் உங்களுடைய முகத்தை கூட பார்க்க முடியும். அந்தளவுக்கு அமைதி நிலவக்கூடிய ஒரு விஷயமா அந்த இடம் இருக்கும். அதுதான் தெல்ல தெளிவாக எல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே போல் நம்மக்கிட்ட வந்து தெல்ல தெளிவாக ஒரு அமைதி நிலையில் நீடிக்கக்கூடிய தன்மையில எல்லா விஷயத்தையும் அறியக்கூடிய நிலை, இந்த உடலின் இயக்கம் என்ன, மனதின் இயக்கம் என்ன, இந்த உடலுக்கும் உயிருக்கும் ஆற்றலை கொடுத்துக்கிட்டு இருக்க இந்த உயிரின் இயக்கம் என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கவனிக்கக்கூடிய நிலையில் நம்மளுடைய அமைதி இருந்தது அப்படின்னா தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன்,
இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா, இந்த உடலை எடுத்தது யாரு, இந்த உடலின் இயக்கம், மனதின் இயக்கம், உயிரின் இயக்கம் அப்படின்றத மேலே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்மளால உணரக்கூடிய தன்மையில நாம போவோம். அப்ப நம்மளுடைய இந்த ஜீவனே சிவனா நமக்கு பாவிக்கப்படும். சிவலிங்கம் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல. சி அப்படின்றதுக்கு வந்து இருப்புன்னு சொல்லுவாங்க. இருக்கக்கூடிய இருப்பு. வா அப்படின்றத சக்தின்னு சொல்லுவாங்க. இயக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய இருப்பும் இயக்கும் அழித்தன்மையில இணைஞ்சு தான் இருக்கு. இங்க எதுவுமே தனிச்சு இல்ல. இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் இணக்கமா ஒண்ணா ஒரு நிலையில தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நிலை நமக்குள்ள உணர்வுக்கு வரும்போது அன்பு கருணை அப்படின்ற ஒரு நிலையில ஊட்டெடுக்கக்கூடிய தன்மையா அது மாறும். அதை தான் இங்க வந்து அழகா அற்புதமா வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலாம் அணிவிளக்கே. உடலை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டுக்கு வந்துருச்சு, ஒரு அமைதி நிலை பெற்றுச்சு. மனம் அப்படின்றதும் உயிர் அப்படின்றதும் என்னன்றது உங்களுக்கு தெரிய வந்து ஒரு அமைதியான சூழல்ல எல்லாத்தையும் அறியக்கூடிய ஒரு தெளிவான நிலை உங்ககிட்ட உருவாகும் போது இந்த உடல்ல இப்ப இதை விரயம் பண்ணிக்கிட்டு மரண குழிக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கக்கூடிய கள்ளத்தனம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த புலன்கள் கண்ணு மூலமா, காது மூலமா, நுகர்றது மூலமா, நம்ம உண்ணக்கூடிய டேஸ்ட் பண்றது மூலமா, இந்த தொடு உணர்வு மூலமா விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல இந்த உயிர் சக்தி, அந்த உயிர் சக்திகளை வந்து களவாடி வீணாக்கிக்கிட்டு இருக்குல்ல இந்த புலன்கள் ஐந்தும் காலா மணிவிளக்கே. காலா அப்படின்றது என்னன்னு சொல்றாங்கன்னா இரவு நேரங்களில் இந்த இடியும் மழையும் இருக்கும்போது மறுநாள் காலையில் முளைச்சி வரும் பாருங்க, உயிர்ப்பிச்சு வரக்கூடிய ஒரு தாவரம் காளான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நிலையை தான் இங்கே குறிக்கிறாங்க. காலா மணிவிளக்கே, இருள் அப்படின்ற ஒரு விஷயத்துல வெளிச்சத்தை உள்வாங்கி உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு தாவரத்தின் தன்மை காலா மணிவிளக்கே. மணி அப்படின்றது ஒளி கேட்கக்கூடிய ஒன்று, விளக்கே அப்படின்றது வெளிச்சம் ஒளிரக்கூடிய தன்மை கொண்டது. இங்கே நாதன்னு சொல்லுவாங்க ஒளிய, வெளிச்சத்தை சக்தின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் இங்கே நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அறிவின் நிலை அப்படின்றது எப்படி இருக்குன்னா ஒளிரக்கூடிய தன்மையில ஒழிக்கக்கூடிய தன்மையில தான் இங்கே நம்மக்கிட்ட இயங்கிக்கிட்டு இருக்கு அந்த ஞான நிலையோட இணைஞ்சு இருக்கும்போது. ஸோ இந்த தன்மை இந்த புலன்கள் எல்லாமே எப்படி இருக்கும்னா உயிர்ப்பித்து கொள்ளக்கூடிய தன்மையில இருப்பின் இயக்கமா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் கடைசியில கள்ள புலனைந்தும் காலாம் அணிவிளக்கே அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. உடல் மனம் உயிர் அப்படின்றத ஒன்னா இணைச்சு இருப்பின் இயக்கமா தெள்ள தெளிவா அதன் தன்மைகளை உணரக்கூடிய பேர் அமைதியின் நிலையில உங்களுடைய இந்த புலன்கள் எல்லாம் விரயம் செய்யாம உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு இருப்பின் இயக்கமா மாறும் அப்படின்ற ஒரு அற்புதமான தகவலை தான் இந்த பாடல்ல கொடுத்துருக்காங்க. இதுக்கு துரிய நிலை அப்படின்ற ஒரு உணர்வு அப்படின்றத நீட்டிக்கக்கூடிய தன்மை இருக்கு. அதுல நீடிக்கிற வரைக்கும் மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தாலும் பேர் அமைதியின் நிலையில நாம அதுக்குள்ள பயணப்படக்கூடிய தன்மையில இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இங்க வந்து மரணம் அப்படின்ற ஒரு விஷயத்த வெல்லக்கூடிய நிலையையும் இணைச்சிருக்காங்க. இந்த பாடல் பத்தி இன்னும் உங்ககிட்ட நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா பலவிதமா விவரிச்சுக்கிட்டே போகலாம். பட் இதுவே போதுமானது. இங்கே நம்ம பேசுறதை காட்டிலும் உணர்வுல ஒன்றி இருக்கக்கூடிய செயல் அப்படின்ற ஒரு விஷயம் சீக்கிரமா எல்லாத்தையும் நமக்கு புரிய வைக்கும் அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அமைதியா உயர்ந்த நிலையான ஆக்கினை அல்லது துரியத்துல உங்களுடைய உணர்வுகளை செலுத்த ஆரம்பிங்க. அது ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க உள்ள போறதுக்கு உங்களை நீங்களே வெளியில கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கரப்புருண்டு ஓடாம உங்களுக்குள்ள வந்து கடந்து உள்ளுக்குள்ள போய் ஒரு உண்மை நிலையை இயல்பான நிலையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இதே போல இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க.